வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நம்மளுடைய டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி போஸ்ட் ஆஸ் வெல் அஸ் எம்ஃபார்ம். அதில் ரெகுலேட்டரி அசோசியேட் போஸ்ட் இருக்குது. ரெகுலேட்டரி அசோசியேட் போஸ்ட், அந்த போஸ்ட்டை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன், அதனுடைய சேலரி டீட்டெயில், ஒர்க் நேச்சர், இதை பற்றிலாம் ஒரு தகவல் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், Regulatory Associate Post at Indigene. We help biopharmaceutical, emerging biotech and medical device companies develop products, get them to the market and grow their impact through the life cycle in a more effective, efficient and modern way. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காங்க. பயோஃபார்மசூட்டிக்கல், அடுத்து எமர்ஜிங் பயோடெக்கு, மெடிக்கல் டிவைஸ் கம்பெனிஸ், இதில் உள்ள ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க் நேச்சர் உள்ள ஒரு அட்மாஸ்பியர். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னா, ஹெல்த் கேர் டொமைன் எக்ஸ்பர்டைஸ், அடுத்து ஃபிட் ஃபார் பர்பஸ் டெக்னாலஜி, அடுத்து அகைல் ஆப்ரேட்டிங் மாடல் டு ப்ரொவைட் எ டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, டெலிவர் அமாங்ஸ்ட் அதர் அவுட்கம்ஸ் personalized, scalable and omnicanal experience for patients and physician. ஓகேவா? It's what drives our team and our purpose to enable healthcare organization to be future ready. ஸோ நல்ல ஃபியூச்சர் பர்பஸ்க்காக வேண்டி ஒரு ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். இதில் ரெகுலேட்டரி அசோசியேட் போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதனுடைய டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, candidate will be responsible for preparing and managing regulatory dossiers, coordinating with regulatory authorities for EU and Asian markets, and providing guidance on regulatory requirements to internal teams. ஸோ ரெகுலேட்டரி சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலேட்டரி டோசியஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அடுத்து கோஆர்டினேட்டிங் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், ஓகேவா, அடுத்து ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இது எல்லாமே இதனுடைய மேஜர் பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால், த்ரூ நாலேஜ் ஆஃப் EU அண்ட் ஏசியன் மார்க்கெட்ஸ், கண்ட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸ், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் இனிஷியல் சப்மிஷன். ஸோ இனிஷியலாக ரெகுலேட்டரி சம்மந்தப்பட்ட அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி உள்ள ஒர்க் நேச்சர், லைசன்சிங், அடுத்து போஸ்ட் அப்ரூவல் சப்மிஷன் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் அதோட மெயின் ரோல். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வித் குளோபல் ரெகுலேட்டரி சப்மிஷன் ஃபார்மேட்ஸ் இன்க்ளூடிங் ஃபெமிலியாரிட்டி வித் சப்மிஷன் பப்ளிஷிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மெயினாக அந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக உள்ளது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இதனுடைய பிரின்சிபல் ரோல். அடுத்து ஆர்கனைஸ், லீட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் அண்ட் ஆர் பார்ட்டிசிபேட்ஸ் இன் கிராஸ் ஃபங்க்ஷனல் மீட்டிங்ஸ் வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ கிராஸ் ஃபங்க்ஷனல் மீட்டிங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், லீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் தி ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இன்க்ளூடிங் ரீஜனல் ட்ரெண்ட்ஸ் ஃபார் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஸ்மால் அண்ட் லார்ஜ் மாலிக்யூல்ஸ் அக்ராஸ் EU அண்ட் ஏசியன் மார்க்கெட்ஸ். ஸோ யூரோப்பியன் மற்றும் ஏசியன் ஃபார்மா மார்க்கெட்ஸ்க்கு வந்து ரீஜனல் ட்ரெண்ட்ஸு, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன், அதனுடைய ப்ரொசீஜர், ஸ்மால் மற்றும் லார்ஜ் மாலிகுலர் அக்ராஸ் EU அண்ட் ஏசியன் மார்க்கெட்ஸ்லாம் வந்து அது ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து லீட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி பிளானிங், ப்ரிப்பரேஷன் இன்க்ளூடிங் அத்தாரிங் அண்ட் டெலிவரி ஆஃப் simple and with experience increasingly more complex regulatory maintenance submission from either a global and or regional perspective. இதனுடைய ரோல். அடுத்து hands on experience on regulatory document management system and publishing tools. ஸோ ரெகுலேட்டரி டாக்குமெண்ட் சிஸ்டம், அடுத்து டூல் பப்ளிஷிங், இதிலெல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஏபிள் டு சப்போர்ட் அண்ட் ப்ரிப்பேர் மாடியூல் 1
டாக்குமெண்ட்ஸ், சப்மிஷன் ஃபார்ம், கவர் லெட்டர், நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்ஸு, கம்பேரிசன் டேபிள்ஸு ஃபார் ரெகுலேட்டரி சப்மிஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. யூசர்ஸ் அண்ட் ஷேர்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் when handling various applications and procedures during interactions with health authorities and in day-to-day work while operating in a highly dynamic environment. Okay, so different environmentல டிஃப்ரெண்ட் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ப்ரொஃபஷ்னலாக. ரெகுலேட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. அடுத்து ரிவ்யூ தி கண்டென்ட் ப்ரிப்பேர்டு பை ஜூனியர் டீம் மெம்பர்ஸ். ஜூனியர் டீம் மெம்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண தெரிஞ்சிருக்கணும். வேலிடேட் தி authenticity of the content by performing QC of the validate the authenticity of the content by performing QC of the dossier prepared. Okay, so content validation, authenticity of the content by performing QC of the dossier prepared. அடுத்து coordinate with the cross-functional teams including R&D, quality assurance and manufacturing to gather necessary information and documentation for dossier preparation. ஸோ எல்லா டீம் கூடயும் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி லீட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள பர்சன்ஸாக இருக்கணும். அதாவது கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் இதில் என்னென்னு பார்த்தோம்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அதில் வருவாங்க. ஸோ இதுதான் மெயினாக வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோட ஜாப் நேச்சராக இருக்கும். ட்ராக்ஸ் டைம்லி டெலிவரி ஆஃப் சப்மிஷன் காம்பனன்ட்ஸ், coordinates submission publishing activities with publishing team and organizes internal review and approvals. ஸோ இன்டர்னல் ரிவ்யூஸ், இன்டர்னல் அப்ரூவல்ஸ் இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். அடுத்து ட்ராக்கிங் அண்ட் மெயின்டைனிங் தி சப்மிஷன் ட்ராக்கர்ஸ். அடுத்து ஐடென்டிஃபைஸ் ரெகுலேட்டரி ரிஸ்க்ஸ் அண்ட் பர்பஸஸ் மிட்டிகேஷன்ஸ் டு லீட் அண்ட் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ். என்ஷுயர் சப்மிஷன் query additional request by HA should be communicated to the global colleagues through agreed process. அடுத்து able to extract regulatory intelligence information, requirements for CTA, drug devices, cosmetics, food registration, etc. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெகுலேஷன் இது எல்லாமே இவங்களுடைய மெயின் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அடுத்து ப்ரொவைட் கோச்சிங், மென்டாரிங் அண்ட் நாலேஜ் ஷேரிங் வித்தின் தி ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன். ஸோ மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கோச்சிங் மட்டும் இல்லாமல் மென்டாரிங். ஸோ எப்படி நம்மளுடைய ஃபெலோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அது வந்து ஜூனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து மென்டாரிங் நல்ல ஒரு மோட்டிவேட்டராக இருக்கணும், நாலேஜ் ஷேரிங்காக இருக்கணும். அடுத்து மென்டாரிங் ஆஃப் நியூ ஜாயினர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு SOPs அண்ட் ப்ராசஸஸ். ஓகே, நியூ ஜாயினர்ஸ்க்குலாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நல்ல ஒரு மென்டாரிங் கொடுக்கணும். எக்ஸிபிட் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் மூவிங் அக்ராஸ் நியூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மல்டிபிள் டாக்குமெண்ட் டைப்ஸ். அடுத்து continuously enhance and maintain knowledge of various writing guidelines for different deliverable by doing various assignments. அடுத்து understand various target audience and methods to approach different deliverables. ஸோ நிறைய ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய மெத்தட் அவங்கள அப்ரோச் பண்ணி டிஃப்ரெண்ட் டெலிவரபிள்ஸ், நிறைய ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். வாலண்டியர் இன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டு டெவலப் ஸ்கில்ஸ் இன் ஏரியாஸ் ரிலிவெண்ட் டு தி ஜாப் இன் அடிஷன் டு த ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதெல்லாம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெகுலேட்டரி சம்மந்தப்பட்டது. அடுத்து கேண்டிடேட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா பிஃபார்ம் ஆர் எம்ஃபார்ம் ஆர் ஃபார்ம் டி ஆர் MSc. ரெக்கார்ட் 2 to 4 years of experience in EU and Asian markets, good communication skills written and oral, MS Office Excel and PowerPoint, Adobe Professional, desirable to have hands-on experience on RIMS, preferably Viva Vault Trackwise. இதனுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா பிஃபார்ம், எம்ஃபார்ம், ஃபார்ம் டி, MSc, 2 to 4 years of experience in EU, Asian markets, location Bangalore. இண்டஸ்ட்ரி டைப் வந்து பார்த்தோன்னா ஃபார்மா ஆர் ஹெல்த் கேர் ஆர் கிளினிக்கல் ரிசர்ச். இதனுடைய
இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30th August 2024. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.